ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடில் ரெக்க திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்கலாம். பொதுவாக ரிவ்யூவில் நிறைய பேர் சொல்கிறாங்க ஷார்ட்டாக சொல்லு அப்படின்ட்டு. விஷயம் இல்லாமல் நான் பேசுவதில்லை, விஷயங்களோடு தான் நான் பேசுகின்றேன். அந்த விஷயத்தை இந்த படத்தை இந்த வாரத்தில் மட்டும்தான் பேச முடியும். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு பேசுகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ ஷார்ட்டாக சொல்லுங்கன்னா ஒரே ஒரு வாரம் தான். இந்த படம் ரெக்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ஒரு வாட்டி பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம், தட்ஸ் இட். ஸோ ஷார்ட்டாக ரிவ்யூ சொல்லியாச்சு. ஸோ அடுத்தது ப்ரீஃபாக சொல்கிறவங்க, அதுக்கு மேலே பார்க்குறவங்க தயவுசெய்து இதை தொடரலாம். ஓகே, ரெக்க திரைப்படத்தினுடைய கதை என்ன? கும்பகோணத்தில் வசிக்கின்ற வக்கீல் விஜய் சேதுபதி அவருக்கு என்னென்னா, எங்கே யார் கல்யாணம் ஆகாமல் பிரச்சனையில் காதலில் சிக்கி தவித்தாலோ என்ன பிரச்சனை இருந்தாலோ அந்த பொண்ணை தூக்கிட்டு கடத்திட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு வேலையை செய்கின்றார். அவருடைய அப்பா தான் அங்கே KS ரவிக்குமார். அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, விஜய் சேதுபதிக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. ஸோ இப்படி கடத்திட்டு வர்றப்ப வில்லன் ஒருத்தனுடைய காதலையும் கடத்திட்டு வந்துடுறாரு. அதனால் அவர் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறார். அந்த பிரச்சனையிலேருந்து அவர் வெளியே வந்தாரா இல்லையா என்பது தான் ரெக்க திரைப்படத்துடைய கதை. விஜய் சேதுபதி இந்த மாதிரி தெலுங்கில் வருஷத்துக்கு 5-6 படங்களுக்கு மேலே ஒரே மாதிரி டைப்பில் வெவ்வேறு ஹீரோக்கள் நடித்து வெளியே வர்ற படங்கள் தெலுங்கில் நிறைய இருக்குது. தெலுங்கு மசாலாக்களோடு இருக்கிற படங்கள் அது. ஸோ விஜய் சேதுபதி இன்ஃபேக்ட் அவர் தெலுங்கில் இருந்திருந்தார்னா நிச்சயமாக ஒரு 5 படம் வருஷத்துக்கு இப்படி தான் பண்ணியிருப்பார். பட் அவர் நல்ல நேரம் நம்ம ஊரில் இருக்கிறதுனால, நம்ம நல்ல நேரம் அவர் நம்ம ஊரில் இருக்கிறதுனால வெரைட்டியான படங்களாக கொடுத்துருக்காரு. மிக முக்கியமாக இந்த வருஷத்தில் மட்டும் 6 திரைப்படங்களை கொடுத்துருக்கிறார். இன்னும் மெல்லிசை, இடம், பொருளியவள் அதெல்லாம் இந்த இதுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 6 படங்களில் ஒரு படம் மட்டும்தான் அவர் 10ஓட அதாவது அவருடைய ரெஸ்பான்சிபிள் கிடையாது. இரவி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணார். மற்றது எல்லாமே அவருடைய ஹீரோ பர்ஃபார்மன்ஸாக பண்ண படங்கள். ஸோ இந்த திரைப்படத்தில் ஒரு கமர்ஷியல் நாயகனாக அவர் எப்படி இருப்பார் அப்படின்றத பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் நிச்சயமாக இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு ரொம்ப ஆப்டாகவும் பொருந்துறாரு. ஏன்னா இந்த வெரைட்டியான படங்கள் பண்ணுறப்ப இந்த ஒரு கிரவுண்ட்லேயும் விளையாடி பார்ப்போமேன்ற மாதிரி விளையாடி இருக்கிறாரு. நல்லா இருக்குது. என்னென்னா அந்த கண்ணை காட்டு போகுதுன்றதுக்கு ஒரு க்ளோஸில் இருந்து அவர் கேமரா விட்டு நவுந்து போவார். அப்போ தேட்டரில் ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தம், ஒரு அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் இருக்குல்ல, அந்த சத்தம் இருந்தது. ஏன்னா அது ஒரு 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 கேரக்டர் ஆர்டிஸ்டாகவே பார்த்த ஒரு நாயகனை ஒரு ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக ஒரு மாதிரி ஸ்டைலிஷான ட்ரெஸ்லாம் போட்டு பார்க்குறப்ப ஒரு மாதிரியாக இருக்கு இல்லையா, அதனுடைய சத்தம். ஆனால் விஜய் சேதுபதி இந்த பரீட்சையில் வெற்றி பெற்றிருக்காருன்னே சொல்ல முடியும். மிக முக்கியமாக சண்டை காட்சிகள், அந்த ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்குது. சண்டை காட்சிகள் அமைத்த விதமும் ரொம்ப நல்லா இருக்குது. மிக முக்கியமாக காரை நிறுத்திட்டு அந்த பேரிகார்ட் மாதிரி ஒன்று விஷயம் இருக்கும், அதை எடுத்து அடிக்கிற அந்த இடங்கள்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. மிக முக்கியமாக விஜய் சேதுபதியினுடைய பர்ஃபார்மன்ஸ் படமெங்கும் வியாபித்திருக்கின்றது. ஸோ அதுதான் இந்த திரைப்படத்துடைய மிகப்பெரிய பலம். லக்ஷ்மணன்ட்ட பேசுகிறப்ப ஒரு பையன் பசியில் இருக்கிறான், அவன் காசு கேட்குறான், நம்ம கொடுக்கல, அவன் திடீர்னு போய் கொஞ்சம் தூரம் போய் செத்துடுறான். அப்போ நம்மளுக்கு ஒரு தோணும் இல்லையா, அவனுக்கு பணத்தை கொடுத்துருந்தா அவன் உயிரோடு இருந்திருப்பான்லன்ட்டு. அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்களை சொல்கிறப்ப அந்த 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 டோன் ரொம்ப அற்புதமாக இருந்தது. மிக முக்கியமாக மாலாக்கா அந்த கேரக்டரை அந்த லிஃப்ட்டில் உள்வாங்கி அந்த கையை நீட்டி அழைக்கிற அந்த காட்சியில் கண்களில் கண்ணீர் துளிகள் வருவதை தவிர்க்க முடியவில்லை. அதன் பிறகு லக்ஷ்மி மேனன் அவங்களுடைய பாட்டை சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. ஆனால் என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த இன்டர்வல் பிளாகில் அவங்க வர்றப்போ அது கேனையான பொண்ணு இது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்தாலும் கூட பின்னால் அதுக்கான ரிவீல் வர்ற இடம் ரசிக்க வைக்கிறதுனே சொல்ல முடியும். ஏன்னா அதுவும் இல்லைன்னா ரொம்ப மொக்கையாக இருந்திருக்கும். ஸோ இன்டர்வல் பிளாகில் அது வர்றப்போ நம்மளுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கான ரிவீல் பின்னாடி அதை அந்த கதையை ரிவீல் பண்ணுறாங்கன்றப்போ ஓகே, தட்ஸ் இட். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கிஷோர் ரொம்ப அற்புதமாக அவர் அவருடைய நடிப்பை வழங்கியிருக்காருன்னு சொல்ல முடியும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாக நல்லா பண்ணியிருக்கிறாரு. அதன் பிறகு சதீஷ்க்கு இந்த படத்தில் பெரிய வேலைலாம் கிடையாது. சின்ன சின்ன ஒர்க்கு தான், சின்ன சின்ன காமெடிகள் அவங்கங்க அள்ளி தெளிச்ச மாதிரி இருக்குது. KS ரவிக்குமார் அவருடைய பாத்திரத்தை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. மிக முக்கியமாக பிள்ளையை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றது சீன்களில் ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொன்று தேட்டரில் KS ரவிக்குமார் பேசிட்டு போகிற ஒரு சீனுக்கு சமத் கைத்தட்டல். மிக முக்கியமாக சதீஷ் ஃபோனை கொடுக்குறப்ப இந்த கல்யாணத்தையும் மீறி ஒருத்தவன் என் பிள்ளை வெளியே போயிருக்கானா அவங்க நிச்சயமாக அது மிக முக்கியமான வேலையாக தான் இருக்கும். அந்த வேலையை நல்லபடியாக முடிச்சுட்டு வர சொல்லி என் லைனுக்கு வர சொல்லுன்ட்டு கெத்தாக பேசிட்டு போகிற அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது. படத்தின் மிகப்பெரிய வளம் இயக்குனர் ரத்ன சிவாவுடைய அந்த டயலாக்ஸ் டெலிவரி. ஏன்டா கயிறு கட்டின காப்பு கட்டினவங்க அடிப்பான், கயிறு கட்டினவங்களாம் அடிக்க மாட்டானா, ஒருத்தவங்க சண்டை வேணான்னு போனான்னா அதை விட பெரிய சண்டைக்கு வரான்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்களை ரொம்ப அள்ளி தெளித்த மாதிரி அங்கங்கே அத்திப்புத்தா மாதிரி அந்த வசனங்கள் ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காரு. சரி, ஓகே, ரெக்க திரைப்படத்தினுடைய ப்ளஸ்லாம் பார்த்துடலாம். ப்ளஸ் விஜய் சேதுபதியினுடைய இயல்பான ஒரு நடிப்பு. அதே மாதிரி இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்கிறது இந்த மாலாக்கா போர்ஷன்.
எல்லாருக்கும் ஒரு டியூஷன் டீச்சர் ஞாபகத்தில் இருப்பாங்க. அந்த டியூஷன் டீச்சர் வந்து காதலுக்கும் காமத்துக்கும் இடையில் ஒரு இடமா இருக்கும். அது ஒரு பாசப்பிணைப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அதை வந்து என்னென்னு சொல்ல தெரியாது. அதை வந்து மிக அழகாக இந்த திரைப்படத்தில் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த மாலாக்கா வந்து அதை வந்து அந்த பையன் வந்து ஐ லவ் யூன்னு சொன்னதப்போ அந்த ஹேண்டில் பண்ணுற இடம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஏன் ஐ லவ் யூன்றதை வந்து இங்கே எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்றதை வந்து விஜய் சேதுபதி வந்து அதை வந்து அவன் வந்து பார்த்துக்கிற போடியிலேருந்து கார்லேருந்து வெள்ளைக்காரன் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவான். இங்கே வந்து நம்ம லவ் சொல்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத ரொம்ப வருஷம் கழித்து ஒரு படம் வந்து உடச்சிருக்கு. ஏன்னா லவ்ன்றது வந்துலாம் என்னால் தெரியும், லைக்குன்னு என்னன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி திரும்ப திரும்ப தமிழ் சினிமா சொல்லி சொல்லி இந்த லவ்வை வந்து கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த லவ் வந்து எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம், பிரியமானவர்கள் மீது பிரியமான பொருட்கள் மீது யூஸ் பண்ணலான்றது தான் இந்த திரைப்படம் மிக அழகாக அதை சித்தரிச்சிருக்குதுன்னு சொல்லுவேன். இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் வந்து இமானுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர். மிக முக்கியமாக விர் அந்த சாங் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மெஸ்மரைசிங் சாங் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த கண்ணம்மா சாங் நந்தினி ஸ்ரீகர் பாடியிருக்காங்க. அந்த பாட்டு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வைக்கம் விஜயலட்சுமி அப்படின்னு நினச்சிட்டேன். அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இமானுடைய பின்னணி இசையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கையில் வந்து அந்த கயிறு கட்டி இருக்கிறப்ப அந்த கையில் அந்த இதை சொருகிறப்பையும் சரி, ப்ரூக்ஃபீல்டு அந்த கோயம்புத்தூர் அந்த மாலில் வந்து ஃபோன் பேசி வைக்கிறப்போ ஒரு ட்ரம்பட் பீட் ஒன்று போகும். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. இந்த திரைப்படத்திற்கான ஒளிப்பதிவாளர் தினேஷ் கிருஷ்ணன் அவர் வந்து சிறப்பாகவே பண்ணியிருக்கிறாரு. மிக முக்கியமாக மாலாக்கா போர்ஷன் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மோட்டர் கொட்டையில் உட்காந்துக்கிட்டு அந்த பசங்களோட விளையாடுற அந்த ஷாட்டு, அங்கே வந்து கிஷோர் கிராஸ் பண்ணி போகிறப்போ ஒரு ஜூம் லென்ஸ் போட் பண்ணியிருப்பாங்க. அந்த க்ளோஸு பேக்ட்ராப்லாம் வந்து ஒரு மாதிரி க்ரீனிஷாக அந்த பொண்ணு வந்து அழகினுடைய உச்சம் சொல்லலாம், மாலாக்காவுடைய அழகினுடைய உச்சம்னு சொல்கிற அந்த 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 பர்டிகுலர் ஃப்ரேம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். பிரவீனுடைய எடிட்டிங் ரொம்ப அற்புதம். மிக முக்கியமாக சண்டை காட்சிகளில் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அது வந்து பக்காவான ஒரு லீடோடு வந்து விழுது. இந்த படத்தில் வந்து தெலுங்கு ஃபைட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி டாட்டா சுமோகமெல்லாம் வந்து வளையுது ஒட்டையுது எல்லாம் நாஸ்தி ஆகுது. ஸோ ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு சொல்ல முடியும். இந்த திரைப்படத்தை விஜய் சேதுபதியோட நண்பர் கணேஷ் வந்து தயாரிச்சிருக்காரு. அவர் ஏற்கனவே ஆரஞ்சு முட்டாய் எடுத்திருக்காரு. இந்த திரைப்படத்தையும் அவர் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய் சேதுபதி இந்த கண்ணை காட்டு போதும் சாங்கில் வந்து அவங்க வந்து ஃபாரின் லொக்கேஷனில் பார்க்குறதுக்கே நம்மளுக்கே வந்து புதுமையாக இருப்பது தான் இந்த திரைப்படத்துடைய மிகப்பெரிய பலம். அதே மாதிரி ரத்தன் சிவா வந்து எப்படின்னா இந்த ஹீரோ என் கையில் ஒரு ஹீரோ கஷ்டம், அந்த ஹீரோ வச்சு நான் என்ன மாதிரிலாம் நான் விளாட்றேன் பாரு, என் கையில் அவன் கஷ்டம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியாக ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. மிக முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ் அந்த லவ் யூ சொல்லிக்கிட்டு அந்த அடிக்கிற அந்த சண்டை காட்சிகள் அது ரொம்ப நல்லா புதுமையாகவும் இருந்தது. அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் புதுமையாக யோசிக்கணும். உங்ககிட்ட ஒரு பெரிய ஹீரோ அவனை வந்து உங்களை ஒப்படைச்சிட்டான்னா வழக்கமான மசாலாக்கள் இல்லாமல் மசாலாத்தனமாக இருந்தாலும் கூட அதில் ஏதாவது ஒரு புதுமை இருக்கணும். ஸோ அந்த லவ் யூ அப்படின்ற அந்த ஒரு விஷயம், அந்த சொல்லி அடிக்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் கமர்ஷியல் படம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இது அப்படித்தான் இருக்கும், அதுவும் மாற்றுக்கிறது இல்லை. கொஞ்சம் நம்ப முடியாத விஷயங்கள்லாம் இருக்கும், அதுவும் இதெல்லாம் தான் இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து மைனஸை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கதையை ரிவீல் பண்ணுறது வந்து கொஞ்சம் லேட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு அயற்சியை உண்டு பண்ணுது. உண்மை உதாரணமாக அதாவது இந்த 80வது கல்யாணத்துக்கு வந்து கடத்திட்டு போகிறதுக்கான அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது ஃபஸ்ட் எடுத்துமே ஏன் இதுக்குன்னே தெரிய மாட்டுது. அதே மாதிரி லட்சுமி மேனன் வந்து ஏன் இதுக்குன்னே தெரியாமல் வர்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அயற்சியை உண்டு பண்ணிச்சுன்றதுல மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் கடைசியில் வந்து அவங்க வந்து ஒர்க்கிங் ஷாட்லாம் போடும்பொழுது இது அக்மாருக்கான ஒரு தெலுங்கு கமர்ஷியல் மூவி மசாலா அப்படின்றது வந்து அழகாக எடுத்துரைச்சிட்டாங்க. ஒரு பெரிய சக்ஸஸான ஒரு ஹீரோ அவர் வந்து ஒரு கமர்ஷியல் படத்தில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து தலையை கட்டாரு. ஸோ அப்போ அது எப்படி அந்த எந்த மாதிரிலாம் பண்ணால் வந்து ரசிப்பாங்க அப்படின்றதுக்கு வந்து நிறைய மெனக்கிட்டிருக்காங்க. அது எங்கே தெரியும்னா விர் அந்த சாங் வந்து தேரேடி வீதியில் தேவதை வந்து அந்த மாதிரியே வந்து அதை பிக்சரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து விஜய் சேதுபதிக்கு ஏற்ற மாதிரி வந்து ஓரளவுக்காவது அவர் வந்து அந்த பாட்டுக்கு வந்து ஆடி இருக்கிறாரு. அவருக்கே வந்து காமெடியாக தான் இருந்திருக்கும், பட் இருந்தாலும் அந்த வேஷத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து அந்த வேலையை பண்ணியிருக்காருன்னே சொல்ல முடியும். விஜய் சேதுபதி எந்த இடத்துல ஜெயிச்சார் தெரியுங்களா? ஒரு கேஷுவலான டாக்கில் தான் அவர் ஜெயிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். மிக முக்கியமாக ஒரு பையன் பிச்சை எடுக்கிறான், அவன் வந்து நம்மகிட்ட பிச்சை கேட்குறான், நம்ம கொடுக்கலாம், அவன் கொஞ்சம் தூரம் போய் ஊந்து செத்துடுறான் அப்படின்ற அந்த பேசுகிறப்ப அந்த ஒரு அது ரொம்ப இயல்பாக ஒரு நடிப்பில் வர மாதிரி இல்லை. தட்ஸ் அ மெயின் திங். விஜய் சேதுபதி மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு கூட நான் சொல்லுவேன். ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர் அவர் வந்து ஒரு கமர்ஷியல் மோடுக்கு வராரு. அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றப்ப நிச்சயமாக இந்த படம் வந்து அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இன்னும் கேட்டால் வந்து கமர்ஷியலான சாங்ஸ்லாம் இல்லாமல்
கதையை மட்டுமே ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட்டுகளோட இந்த படத்தை வந்து ஒரு நெகிழ்ச்சியான சென்டிமெண்ட்டுகளோட ஒரு கமர்ஷியல் ஃபார்முலாவில் அந்த திரைப்படத்தை வந்து எடுத்துன்னு போயிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3. இந்த திரைப்படத்தை அவசியம் ஒரு முறை கண்டுகளிக்கலாம் என்பது ஜாக்கி சினிமாஸுடைய பரிந்துரை. உள்ளூர் சினிமாவிலிருந்து உலக சினிமா வரை ஒரே குடையின் கீழ்காண இந்த தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். வேறு என்ன, இந்த தளத்தில் உள்ளூர் சினிமாவிலிருந்து உலக சினிமா வரை சினிமா விமர்சனங்களையும் சினிமா பற்றிய சுவையான செய்திகளும் அறிந்து கொள்ள இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.